தீபாவளி அன்னைக்கு ஒர்க் தான். எம்என்சி மேல வேலை செய்யறோம், பேப்பர் மில் இண்டஸ்ட்ரி மாதிரி. தீபாவளி அன்னைக்கு ஓட்டினா தான் எங்களுக்கு ப்ரொடக்ஷன். அதனால தீபாவளி அன்னைக்கு ஃபேமிலி கொண்டாடுவாங்க, நாங்க ஒர்க் பார்த்து ஆகணும். சொந்த ஊர் துறையூர் பக்கத்துல, ஒர்க் பண்றது ஈரோடு. நம்மளுக்கு ஆசையா இருக்கும் வீட்டுக்கு போயிருக்கலாமே, ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆசையா இருந்திருக்கும். நான் ஈரோடு நான் கோயம்புத்தூர்ல இருந்து அக்கா வீடு எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் இங்கே வந்துருவாங்க. ஃபேமிலி எல்லாம் கூட்டு ஃபேமிலி, பெரியமால இருந்து எல்லாம் அக்கா பெரியமா அண்ணன் எல்லாருமே வந்துருவாங்க. அதனால ஒரு 30 பேர் கம்பல்சரி இருப்போம். 30 பேர் ஒன்னா சேர்ந்து தான் நாங்கள் தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம். தீபாவளி போனஸ் இருக்கும், 2 months சேலரி போட்டுருவாங்க. எல்லாம் வீட்டுக்கு கொடுத்துட்டு அங்கே வேலை பார்க்க வேண்டியதான். சாட்டிஸ்ஃபைடா இல்லை தான், ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தானே ஆகணும். அப்புறம் அந்த டைமில் வேலை பார்த்தா தான் நம்ம கொஞ்சம் ஏதோ ஏர்ன் பண்ண முடியும். ஃபீலாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. வீடியோ காலில் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். தீபாவளி வந்து சனிக்கிழமையில ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் கோயிலுக்கு போவோம், குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட எல்லாம் பட்டாசு வெடிச்சுட்டு ஒன்றா சாயந்தரம் படத்துக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நைட் ஏதாவது செலிப்ரேஷன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஈரோட்டில் எங்கேயா ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு ஜாலியாக இருக்கும். எங்கள் சைடு கிராம சைடு 1 week முன்னாடி தீபாவளிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 1 week முன்னாடி எல்லாம் நைட்டு சின்ன பசங்க வெடிக்கிறது பட்டாசு, அது மாதிரி நல்லா இருக்கும். தீபாவளி அன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.